ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி செம்ம ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? பேன் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 வரமிளகா அதை கிள்ளி வச்சுருக்கேன், விதை நீக்கிட்டு அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடயே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா, கடலப்பருப்பு 100 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப குழைய விட வேணாம். கடலப்பருப்பு கை வச்சு மசிச்சா மசீரா போல் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போது அரிஞ்சு வச்சுருக்க ஒரு தக்காளியை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், நார் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே நான் கழுவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைத்தண்டு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் அகைன் நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். நான் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதையுமே இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பருப்பில் தண்ணி ஆட் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.